தீயணைப்பு நிலையத்துக்கு ஒரு இளைஞர் வராரு. தன்னோட கையில் உள்ள விரல்ல ரிங்கு ஒன்று மாட்டிக்கிச்சு சார். அதை கழட்டும் போதில் வலியும் அதிகமாக இருக்குது எனக்கு, அதனால் கழட்டி விடுங்க சொல்லிட்டு உதவி கேட்டு வந்திருக்காரு. உடனே தீயணைப்பு வீரர்களும் உட்காரு தம்பி நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு அவர் சேரை போட்டு உட்கார வைக்கிறாங்க. கட்டரை எடுத்து அந்த ரிங்கை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெயில் கட்டரை ஒன்று எடுத்து அதோடைய மோதிரத்துக்கு அடியில் உள்ளே விட்டுட்டாங்க. எதுக்காகனா மேலேருந்து கட் பண்ணும்போது தெரியாமல் போயிட்டு அவர் விரலில் படக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டிக்காக பண்ணிவிட்டு பொறுமையாக கட்டரை எடுத்து பொறுமையாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில தண்ணி ஏன் அடிக்கடி அவங்க ஊற்றுறாங்கன்னா ரிங்கு ஹீட்டால் சூடு ஆகிட்டு அவர் கையை சுற்றக்கூடாதுன்றதுக்காக ரிங்கில் அடிக்கடி தண்ணியை ஊற்றி கூல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே இதை கண்டினியூ பண்ணி பொறுமையாக ரிங்கை கட் பண்ணி எடுத்துறாங்க. பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சில்வர் ரிங்கோ இல்லை கோல்டு ரிங்கோ நீங்கள் போட்டிங்கன்னா அடிக்கடி அது கரெக்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்கள் விரலில் எதனா டைட் ஆகுதான்னு அடிக்கடி செக் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க.